Hello students, welcome to BMNT. நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டரோட சில கொஸ்டின் சால்விங் பார்க்கலாம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான சாப்டர் தான். உங்களுக்கு ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் விட அதோட கண்டினியூஷன் தான் இது. கொஞ்சம் ஈஸியான கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வில் ஸ்டார்ட். மோஸ்ட்லி மேட்ச் ஃபாலோவிங்ஸ் அதெல்லாம் நிறைய வரலாம். சில இயர்ஸ் அதெல்லாம் கேட்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் படிச்சீங்கன்னா இன்சைட்டில் பாருங்கள். ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The reproductive program RCH stands for RCH. RCH. அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஆர் ஃபார் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர். ஓகே, ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் அண்ட் சைல்டு health care. RCH stands for reproductive and child health care. Okay. Next question. Statutory ban has been laid on dash to check female feticide. ஃபீமேல் ஃபீட்டிசைட். ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னா இந்த இப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வரமா அந்த குழந்தை வந்து ஃபீமேல் பேபி, அதாவது கேர்ள் பேபி இருந்தாக்கா சில இடத்துல அது இந்த கல்ச்சர் இருக்குது. கேர்ள் பேபி இருந்தால் அதை வந்து அவங்க வயிற்றுலேயே அபார்ட் பண்ணுருவாங்க, இல்லை கொண்டுருவாங்க. அதான் இப்போது இல்லை பிறந்தப்புறமும் கொள்வாங்க. அதுதான் ஃபீமேல் ஃபீட்டிசைட். ஸோ அந்த அந்த ஃபீமேல் ஃபீட்டிசைட் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இப்போ வயிற்றுல இருக்கிற பேபி வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றது நமக்கு தெரியக்கூடாது. அதுக்காக எதை பேன் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஆம்னியோசிந்தசிஸ். ஓகே, ஆம்னியோசிந்தசிஸ்ங்கிறது ஆம்னியோசிந்தசிஸ்னா என்னன்னா, நம்ம அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக அதில் வந்து பாயா கேர்ளாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கேர்ள் பேபியாக இருந்தால் ஃபெமில் ஃபெர்டிலைசேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆம்னியோசிந்தசிஸ் வந்து ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க இந்த ஃபெமில் ஃபெர்டிலைசேட் குறைக்கிறதுக்காக. CDRI லக்னோ டெவலப்ட் விச் நியூ ஃபெமில் கான்ட்ரசெப்டிவ். CDRI லக்னோ சஹெலி. அதை இதை மறக்கக்கூடாது. நீங்கள் CDR லக்னோனா சஹெலி. சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோவில் இருக்குது. அங்கே வந்து சஹெலியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரை ஃபேமஸ் திங். CDRI லக்னோ சஹெலி. அது நீங்கள் மறக்கக்கூடாது. CDRI சஹெலி. இது நீங்கள் இது மேட்ச் ஃபாலோவிங்னு கேட்பாங்க. CDRI லக்னோ சஹெலி. கரெக்ட் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. இது ஒரு ஓரல் கான்செப்ட் பில் அங்கே டெவலப் பண்ணாங்க CDRI லக்னோவில். Next question. In the dash method of contraception, ovum and sperms are prevented from physically meeting by the use of a membranous sheath. Physically meeting அந்த ஓவமும் ஸ்பெர்மும் ஃபிசிக்கலாக மீட் ஆகிறது வந்து தடுக்கப்படுது. இப்போ ஓவம் இருக்கு, தென் யூ ஹேவ் ஸ்பெர்ம். இது வந்து ஃபிசிக்கலி மீட் ஆகிறது வந்து தடுக்கப்படுது. அது எப்படின்னா பை யூசிங் membranous sheath. இட் இஸ் கால்ட் பேரியர் ஸ்டெரிலைசேஷன் நேச்சுரல் பில்ஸ். ஸ்டெரிலைசேஷனுங்கிறது இருக்காது. பேரியர் யூசிங் மெம்பரேனஸ் ஷீட். பேரியர் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்லேயும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மீட்டிங் இருக்காது. பட் அவங்க மெம்பரேனஸ் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் பி அ பேரியர் மெத்தட் லைக் காண்டம்ஸ், சர்விக்கல் கேப்ஸ், வால்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபிசிக்கலாக அந்த ஸ்பெர்மும் ஓவமும் உள்ளே போயிட கூட அது மீட் பண்ணாமல் மாதிரி அதை பார்த்துக்கும். பேரியர் மெத்தட். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is not applicable to females for contraception? Okay, not applicable to females. Diaphragms, it is not applicable. Diaphragm, it is used in females. Vasectomy is used in males. So, cutting of vas difference, other vas cut பண்ணி join பண்றது, அது vasectomy, vas difference males. Condoms, females condoms யூஸ் பண்ணலாம். சர்க்கிள் கிளாப்ஸும் இருக்கு. பட் நாட் applicable to females வந்து vasectomy. ஆப்ஷன் பி. The pills have to be taken for contraception continuously for a period of 21 days. 21 டேஸ்க்கு இந்த கான்செப்ட் பில்ஸ் எல்லாமே நம்ம வந்து 21 டேஸ் கண்டினியூஸாக போட்டால் தான் அந்த ஃபர்டைல் பீரியட் வரும்போதும் சரி, அது நம்ம எப்போ ஃபர்டிலைஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ 21 டேஸ் நம்ம கண்டினியூஸாக அந்த பில்ஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து எப்போ ஃபர்டிலைஸ் ஆகுதோ அதை வந்து அதை இன்ஹிபிட் ஆர் சப்ரஸ் பண்ணி ஜைகோட் ஃபார்ம் ஆகும் தடுக்கும். ஓகேவா? அதாவது 21 டேஸ்க்கு தொடர்ந்து எடுக்கணும். ஆப்ஷன் பி.
விச் போர்ஷன் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹஸ் been கட் அண்ட் ligated இன் ஃபியூச்சர்? எதை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா? கட் இந்த கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஜாயினிங் ஒரு கேப் மாதிரி கட் பண்ணி இட்ஸ் பீன் ஜாயின்ட் ஆக்சுவலி ரெண்டு கட் பண்ணியிருக்காங்க. திஸ் பார்ட் இஸ் phase difference. Okay, it is a male sterilization technique, irreversible contraception difference. Vast difference has been cut and ligated. Vast difference cut பண்ணி டைப் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் சி. Government of India legalized MTP in the year. MTP is medical termination of pregnancy. Okay, அதாவது abortion. abortion எந்த வருஷத்துல லீகலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுறாங்க. MTP 1971. ஓகே, இது மறக்கூடாது, இதுவும் மறக்கூடாது. MTP 1971. ஓகே, எப்படி சிடிஆர்ஐ சஹலின்னு வரக்கூடாது. MTP 1971. MTP 1971. நீங்கள் ஒரு வாட்டி சும்மா ரீட் பண்ணினாலே MCQs இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு அது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும், கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க, திருப்பி திருப்பி ரீட் பண்ணுங்க. MTP 1971. ஓகே, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which infections can be transmitted by sharing of injection needles, surgical instruments, etc. with infected persons through transfusion of blood or from infected mother to fetus? இது எல்லாமே ஆக்சுவலி இட் இஸ் டிபிக்கல். இது என்னன்னா எய்ட்ஸ் எய்ட்ஸ் வைரஸ் பி ரெண்டுமே இதாகலாம். பிளட் மூலமா எது பரவுது? பிளட்ல வந்து அந்த வைரஸ் எதுல எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஷேரிங் ஆஃப் இன்ஜெக்ஷன் நீடில்ஸ், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த இன்ஃபெக்டட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பிளட், இதுவும் பிளட் தான். அண்ட் இன்ஃபெக்டட் மதர் டு ஃபீட்டஸ்னா ப்ளசண்டா மூலமா அந்த பிளட் ப்ளசண்டல் பிளட் ஃப்ளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். பிளட் போர்ன் இன்ஃபெக்ஷன்ஸ், பிளட்ல எந்த இன்ஃபெக்ஷன் செக்ஷுவல் எஸ்டிடிஸ் இருக்கோ அதெல்லாம். எய்ட்ஸ் வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் பிளட்ல தான் ஸ்ப்ரெட் ஆகும். பிளட்ல இட் வில் பி தேர் ரிலேட்டிவ்ஸ் பிரேக் பண்ணும். ஹெப்பாடைட்டிஸ் பிளட்ல ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ போத் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் வில் பி போத் ஏ அண்ட் பி. ஆப்ஷன் டி. ரெண்டுமே வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். Which of these options is correct with regards to statement X and Y? Statement X. Some STDs do not show symptoms in females. Yeah, it's a correct statement. சில STDs வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஹெச்ஐவி உள்ள போயிடும். ஹெச்ஐவி உள்ள போயிடுச்சுனாலும் சிம்டம்ஸ் காட்டாது. சிம்டம் காட்டுறது சில சில பேருக்கு மந்த்ஸ் ஆகலாம், சில பேருக்கு இயர்ஸ் ஆகலாம். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு சிம்டம்ஸ் காட்டலாம். பட் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அங்கே உடம்புல தான் இருக்கும். சம் STDs don't show infection. ஆக்சுவலி ஹெச்ஐவி சிம்டம்ஸ் வர்றதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கூட ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும் ஹெச்ஐவி சிம்டம் கண்டுபிடிக்கிறதுக்காக. சம் எஸ்டிடிஸ் இன் ஃபீமேல் மே ரிமைன் அன்டிடெக்டட் ஃபார் லாங் டைம். அதான் சொன்னாங்க. இப்போ ஹெச்ஐவிஸ்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 10 இயர்ஸ் 5-10 இயர்ஸ் வரை நம்ம டிடெக்ட் பண்ணாமல் நம்ம லாங் இயர்ஸாக ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சிம்டம்ஸ் காட்டாது, உடம்பு லேட்டண்ட்டாக அப்படியே இருக்கும். ஒன்ஸ் அது அந்த ஒரு ஃபிங்கர் இது 3 ஸ்டேஜ் ஹெச்ஐவிஎஸ்ல இருக்கு ஆக்சுவலி. ஓகேவா? இயர்லி, இன்டர்மீடியட், லேட்டுன்ட்டு. இயர்லி ஸ்டேஜில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் காட்டும். இன்டர்மீடியட் வெரி லாங்கர் ஸ்டேஜ். அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் லேட்டண்ட்டாக சைலண்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சடன் சிம்டம்ஸ் நிறைய எல்லா இன்ஃபெக்ஷனும் வர ஆரம்பிக்கும். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் கரெக்ட், அந்த எக்ஸ் கரெக்ட். ஓகே, யா கரெக்ட். இந்த அன்டிடெக்டடாக யா ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். In India, which gender is generally wrongly blamed for being infertile? இங்கே அதாவது இப்போ இன்ஃபர்டைலாக இருக்கிறதுக்கு எந்த ஜெண்டர் ராங்லி நம்ம வந்து தப்பாக குறை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஜெண்டரி நம்ம இப்போ பொண்ணு பிறந்திருக்கு, பொண்ணு பிறந்தாலே ஒரு மாதிரி இதுதான் பார்க்குறாங்க. பொண்ணு பிறந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே அந்த ஒய்ஃபை தான் குறை சொல்கிறோம் இல்லைங்களா? ஒய்ஃப் தான், உமன் தான் காரணம், உமன்னால தான் பொண்ணு பிறந்திருக்கு. ஆனால் ஜென்ரலி என்னன்னா ஜெண்டர் மேல் பையன் டிடெக்ட் பண்ணுறது மேல் தான் இல்லையா? பிகாஸ் உமன் ஹேவ் XX chromosome இல்லையா? Males have XY chromosome. Okay. Woman, okay, male female, female, male. ஓகேவா? ஃபீமேல் எக்ஸ் குரோமோசோம்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? இதுவாக இருந்தாலும். பட் மேல்லேருந்து எக்ஸ் குரோமோசோம் வந்துச்சுன்னா இட் இஸ் கேர்ள். ஃபீமேல் எக்ஸ் குரோமோசோம் கொடுக்க முடியும். ஒய் வந்தா இதுலேருந்து ஒய் வந்தா மட்டும்தான் இல்லையா? இட் இஸ்
பாய். ஸோ ஜெண்டர் டிட்டர்மைன் பண்ணுறது மேல் தான், நாட் ஃபீமேல். ஆனால் இந்தியாவில் நம்ம வந்து பொண்ணு பொண்ணுக்குன்னா உமன் தான் காரணம்னு இது தப்பாக ப்ளேம் பண்ணப்படுது. அதனால இப்போ ராங்லி ப்ளேம் பண்ண பண்ணுறது உமன். ஆப்ஷன் ஏ. Under ZIFT procedure, zygote or embryos with up to 8 blastomeres can be transferred into. இது பண்ணோம்னா இப்போ இந்த ஏஆர்டிஸ் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியில் எல்லாத்துடைய ஃபுல் ஃபார்மும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது அந்த ஃபுல் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சாலே நம்ம எந்த விஷயம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பிகாஸ் அதோட மீன் ஃபுல் ஃபார்ம்ல தான் இருக்கும். இப்போ நான் சொல்ல பாருங்க. ZIP stands for zygote intrafallopian transfer. Okay, ஜைகோட் இன்ட்ரா ஃபாலோபியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஜைகோட் ஆர் எம்பிரியோஸ், ஜைகோட் அந்த அப் டு 8 பிளாஸ்டோமிரஸ் இருக்கிற அந்த ஒரு இங்க நம்ம வந்து எம்பிரியோவை வி ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்ரா ஃபாலோபியன் ட்ரான்ஸ்ஃபர். ஜைகோட் எடுத்து வி ட்ரான்ஸ்ஃபர் இன் டு தி ஃபாலோபியன் டியூப். இன்ட்ரா ஃபாலோபியன் ட்ரான்ஸ்ஃபர். ஃபாலோபியன் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அந்த வேர்ட்லேயே ஃபாலோபியன் இருக்கு. ஸோ இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன் டு ஃபாலோபியன் டியூப். ஓகே. The following are indicative signs which indicate improved health of society. ஓகேவா? எந்தெந்த இதெல்லாம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சொசைட்டியை இம்ப்ரூவ்ட் திங்காக வச்சுக்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன இதுன்னு பெட்டர் அவேர்னஸ் அபவுட் செக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். செக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அவேர்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம். பெட்டர் டிடெக்ஷன் அண்ட் கியூர் ஆஃப் எஸ்டிடிஸ். எஸ்டிடிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் டிடெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கியூர் பண்ணலாம். பிகாஸ் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்லாம் இப்போ ஒன்ஸ் இயர்லியாக ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ்லேயே நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா அது வந்து எய்ட்ஸாக மாறாது. ஆனால் இயர்லியாக நம்ம விட்டுட்டோம்னா லேட்டண்டாக 5-10 இயர்ஸ் டெவலப் ஆகிட்டு இட் வில் கெட் கன்வெர்ட் டு எய்ட்ஸ். அது வந்து நாட் கியூரபிள் இல்லையா? ஸோ பெட்டர் டிடெக்ஷன் கியூர் ஆஃப் டிசீஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட். பெட்டர் போஸ்ட் நேட்டல் கேர். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லபடியாக கேர் பண்ணுறதுனாலையும் நல்ல ஒரு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சொசைட்டியாக குழந்தையும் நல்லா வளரும், எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ ஆல் தி increased number of couples with large families. No, the increased number of couples with large families இருக்கு வந்து இப்போ என்னன்னா ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்ம கப்புள்ஸ் அதிகமாக பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால இட் இஸ் நாட் அ பெட்டர் ரீப்ரொடக்டிவ் சொசைட்டி இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் பாப்புலேஷன் இந்தியா இஸ் தி செகண்ட் இஸ் பாப்புலேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். சைனா வச்சு இப்போ இந்தியா பாப்புலேஷன் நம்பர் 1 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா சரி எனக்கு தெரியல. பட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி. அதை குறைக்கிறதுக்காக இப்போ நம்மளுக்கு நிறைய கவர்மெண்ட் சில பிளான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் யாராவது வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணணுனாக்கா அவங்களுக்கு அதுக்கான அவேர்னஸ், அதுக்கான ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ கவர்மெண்ட் இஸ் லைக் என்கரேஜ் பண்ணுறாங்க ஸ்மால் ஃபேமிலிஸாக இருக்கணும், லார்ஜ் ஃபேமிலிஸ் இருக்கக்கூடாது, 2 குழந்தைங்க இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 ஆர் கரெக்ட். இது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3 ஆப்ஷன் டி. ஓகே. India's population grew from 350 million to a billion in 2000 mainly due to எதனால 350 மில்லியன்ல இருந்து இட் இஸ் 1 பில்லியன் வரையுமா க்ரோ ஆயிருக்கு. எதனால க்ரோ ஆயிருக்குறாங்க. there is a rapid decline in death rate. MMR and IMR, மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், அதாவது மதர் டெத் ஆஃப் மதர்ஸ் இறக்குறது, ப்ரெக்னன்சி அப்போ இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், குழந்தை பிறந்து இன்ஃபேண்ட்னா டெத் ஆஃப் இன்ஃபேண்ட், குழந்தை பிறந்தோன்னு இறக்குறது. இது ரெண்டுமே முன்னாடி வந்து இப்போ எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து தெர் இஸ் அ ரேபிட் டிக்ளைன் இல்லையா? இதனால அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணி அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸாக இருக்கிறதுனால இந்த அவ்வளோவா டெத்ஸ் நடக்கிறது இல்லை. நிறைய மெடிக்கல் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குனால இப்போ நடக்கிறது இல்லை. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். டெத் ரேட் டிக்ளைன் ஆச்சுன்னா டெத்ஸ் கம்மியாச்சுன்னா தெர் வில் பி இன்க்ரீஸ் பர்த்ஸ், தெர் வில் பி இன்க்ரீஸ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ரீப்ரொடியூசபிள் ஏஜ் குரூப். எஸ், ரீப்ரொடியூசபிள் ஏஜ் குரூப்பில் நம்ம பீப்புள்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா தே வில் ரீப்ரொடியூஸ் மோர் இல்லையா? ரீப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், குழந்தை நம்பர் ஆஃப் பேர்த்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால பாப்புலேஷன் க்ரோ ஆகும். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ஸ்போர்ட்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப். சரிங்களா? இது
Yeah. Increasing number of people in post reproductive age group. இது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இது போஸ்ட் ரிப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல உனக்கு இருந்தாங்கன்னா ஆக்சுவலி பாப்புலேஷன் growth வந்து குறையும். ரீப்ரொடக்ஷன் பண்ண இருக்கு ரீப்ரொடக்ஷன் அதனால அது பாப்புலேஷன் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ தேர் ஷுட் பி டிக்ரீஸ் இன் போஸ்ட் ரிப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப். அதனால தான் இந்த இது பாப்புலேஷன் growth இருக்கும். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வில் பி ஆப்ஷன் 1 and 2, ஆப்ஷன் சி. ஓகே. அண்ட் ஐடியல் கான்ட்ராசெப்டிவ் ஷுட் பி, ஒரு ஐடியல் கான்ட்ராசெப்டிவ் ஐடியலாக இருக்கணும்னா கான்ட்ராசெப்டிவ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூசர் ஃப்ரெண்ட்லி, யா இட் ஷுட் பி யூசர் ஃப்ரெண்ட்லி. எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் பாஸ் பண்ணக்கூடாது கான்ட்ராசெப்டிவ் யூஸ் பண்ணும்போது. ஈஸிலி அவைலபிள், யா இட்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஈஸியாக எல்லா இடத்துலையுமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கணும். எஃபெக்டிவ் அண்ட் ரிவர்சபிள், யா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஃபெக்டிவாக இருக்கணும். நம்ம எதுக்கு கான்ட்ராசெப்டிவ் யூஸ் பண்ணுறோம், ஃபர்டிலைசேஷன் ஆகாம இருக்கிறது அது தடுக்கணும். ரிவர்சபிளாக இருக்கணும். யாருமே ஒரு இர்ரிவர்சபிள் கான்ட்ராசெப்ஷனுக்கு மோஸ்ட்லி யாரும் விரும்புறது இல்லை. அந்த நேரத்துக்கான நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு 3 days 2 டேஸ்க்காக நம்மளுக்கு ஒரு கான்ட்ராசெப்ஷன் அந்த இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கான்ட்ராசெப்ஷன் தேவை. ஸோ அந்த நேரத்துக்கு மட்டும் அந்த கான்ட்ராசெப்ஷன் திருப்பி வந்து நம்ம எப்போ தேவைப்படுதோ, லைக் இப்போதைக்கு எனக்கு ப்ரெக்னென்ட் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு 5 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ் தேவையில்லாத கான்ட்ராசெப்ட் வச்சுட்டு திருப்பி நம்மளுக்கு வேணும்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும் கான்ட்ராசெப்டிவ். இட் வில் பி ரிவர்சிபிள், கரெக்ட் ஆப்ஷன். வித் நார் லீஸ் சைட் எஃபெக்ட்ஸ். சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடாது, இல்லைனா லெஸ் சைட் எஃபெக்ட்ஸாக இருக்கணும். ஓகே, சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி. The method of directly injecting a sperm into the ovum is assisted by reproductive technology called, சொன்ன மாதிரி தான் இந்த ART, assisted reproductive technology. எல்லாத்துடைய ஃபுல் ஃபார்மும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கணும். இது என்ன சொல்கிறாங்க, ஸ்பெர்ம் இஸ் பீங் இன்ஜெக்டட் டு ஓவம். அப்போ எது இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் டு ஓவம், ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அந்த பேர்லேயே அது இருக்கும். ஓகே, ஆப்ஷன் சி, தட் இஸ் ICSC stands for intra cytoplasmic plasmic sperm injection. ஓகே, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இப்போ ஒரு ஸ்பெர்ம் எடுத்து ஓமோட சைட்டோபிளாஸ்மில் டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதுதான் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், ஆப்ஷன் சி. Sterilization techniques are generally foolproof methods of contraception with minimum side effects. And this is the last option for the couples because actually sterilization techniques தான் நம்மளுக்கு இருக்கிறதே ஒரு கடைசியான ஒரு திங். இது வந்து கடைசி ஆப்ஷன் irreversible contraceptionக்காக. இட் இஸ் ஆல்மோஸ்ட் irreversible, எஸ். ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாகவே irreversible தான். ஒன்ஸ் ஃபேஸ்ட் டிஃபரன்ஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பெர்ம் மூவ் பண்ண வாய்ப்பே இல்லை. ஓகே, ஆல்மோஸ்ட் irreversible, கரெக்ட். ஆஃப் தி மைக் மிஸ்கான்செப்ஷன் தட் இட் வில் ரெடியூஸ் செக்ஷுவல் அர்ஜ் ஆர் டிரைவ். அவங்க என்ன ஃபுல் ப்ரூஃப் மெத்தட்ஸ் எதுக்காக அதில் நம்ப மாட்டாங்க. ஒரு மிஸ்கான்செப்ட் இருக்குது. அது வந்து ஒரு இது வந்து என்னன்னா ஸ்பெர்ம் மீட்டிங் தான் தடுக்குமே தவிர ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனோ இல்லை ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் எக் ப்ரொடக்ஷனோ தடுக்காது. ஸோ அந்த அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஸோ அந்த இதுக்கு ரெடியூஸ் பண்ணணும்னு மிஸ்கான்செப்ஷன் இருக்குது. ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இது ஒரு சர்ஜரி பண்ணுறதால சர்ஜரி பண்ணி தான் பண்ண முடியும். ஆஃப் லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் ஃபெசிலிட்டிஸ் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி. யா, எல்லா இடத்துலையுமே டக்குன்னு நம்ம சர்ஜரி பண்ணிட முடியாது. ஓகே, தென் ஆப்ஷன் டி. Next question. Choose the right one among the statements given below. IUD stands for intrauterine device. IUD stands for intrauterine device. Intrauterine device means நம்ம வைக்கிற காப்பர் இம்ப்ளான்ஸ் ஆர் ஹார்மோனல் காப்பர் ரெண்டு இருக்கு. Choose the right one. IUDs are generally inserted by the user herself. ஐயூடிஸ் வந்து நம்மளால செல்ஃபை நம்ம போட்டுக்க முடியாது. இது ஒரு டாக்டரோ ஒரு அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் நர்சஸ் தான் அதெல்லாம் போட முடியும். ஐயூடிஸ் நம்ம செல்ஃபாக போட்டுக்க முடியாது. ஸோ இட்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ஐயூடிஸ் இன்க்ரீஸ் வேகோசைடோசிஸ் ரியாக்ஷன் இன் யூட்ரஸ். ஓகே, ஐயூடிஸ் இன்க்ரீஸ் வேகோசைடோசிஸ் ரியாக்ஷன் இன் யூட்ரஸ். அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து வரக்கூடிய ஸ்பெர்ம்ஸோ வந்து என்ன பண்ணும், காப்பரேட்னா இட்ஸ் சப்ரஸஸ் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி அண்ட் கில்ஸ் தி ஸ்பெர்ம்ஸ்.
ஸ்பெர்ம்ஸுக்கு வந்து கில் பண்ணிடும். ஸோ பாகோசைட்டோசிஸ் ரியாக்ஷன் பண்ணும். பாகோசைட்டோசிஸ் என்ன கில்லிங் ஆஃப் செல்ஸ் சரியா? யூட்ரஸ்க்கு அதை இன்க்ரீஸ் பண்ணும். ஐயூடி சப்ரஸ் கேமடோஜெனிசிஸ். கேமடோஜெனிசிஸ் ஐயூடி சப்ரஸ் பண்ணாது. இந்த வில் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எப்படி ஓம்லாம் வரும். இந்த ஸ்பெர்ம் வர ஸ்பெர்மை அதை வந்து ஓம் கிட்ட போகக்கூடாது. மொட்டிலிட்டி குறைச்சி இட் கில் தி ஸ்பெர்ம். IUDs once inserted need not be replaced. It should be replaced. IUDs ஒரு வாட்டி இருந்தால் ஒன்று அதோட எஃபெக்டிவ்னஸ் குறையலாம். இன்னொன்று அது மென்சுரல் சைக்கிளில் அது ஐயூடிஸ் வந்து அது வெளியே வந்துடலாம். வெளியே வந்தால் திருப்பி இட் பி ரீப்ளேஸ் இல்லையா? ஸோ ரைட் ஒன் வந்து ஆப்ஷன் பி. இட் இன்க்ரீஸ் பாகோசைட்டோசிஸ் ரியாக்ஷன். The following statements are given regarding MTP, medical termination of pregnancy as abortion. Choose the correct options given below. MTP is generally advised during first trimester. Yes. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் தான் எம்பிபிஸ் அபார்ஷன் சேஃபாக இருக்கும். ஏன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர் பண்ணும்போது அது வந்து மதருக்கு ஏதாவது மதருக்கே டேஞ்சராக இருக்கலாம். மதர் வந்து கேன் டை. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் எம்பிபிஸ் ஆர் சேஃப். ஓகே. செகண்ட் ட்ரைமஸ்டர் இஸ் நாட் அட்வைஸ். எம்டிபிஸ் ஆர் யூஸ்ட் எஸ் அ கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். எம்டிபிஸ் ஆர் நாட் யூஸ்ட் எஸ் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ். ஓகேவா? தே ஆர் லைக் எம்டிபிஸ் அன்வான்ட் ப்ரெக்னன்சி ஏதாவது இருந்தால் தடுக்கும். கான்ட்ராசெப்டிவ் இது பண்ணுவாங்க. எம்டிபிஸ் ஆல்வேஸ் சர்ஜிக்கல், ஆல்வேஸ் நாட் சர்ஜிக்கல். இப்போ பில்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஆக்சுவலி. ஓரல் பில்ஸ் போட்டாலே அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் நாட் லைக் ரொம்ப குழந்தை வந்து இனிஷியல் இப்போ ஃபர்டிலைஸ் ஆயிருக்கு அப்படின்னோடனே பில்ஸ் வந்திருக்கு. பில்ஸ் இருக்குது, இம்ப்ளான்ஸ்லாம் இருந்து கூட அது இட் கேன் அதாவது எம்டிபி காஸ் பண்ணணும். எம்டிபிஸ் ரெக்வயர் அசிஸ்டன்ஸ் ஆஃப் குவாலிஃபைட் மெடிக்கல் பர்சனல். எஸ் இட் ரெக்வயர்ஸ் மெடிக்கல் பர்சன் குவாலிஃபைடாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஆப்ஷன் ஒன் அண்ட் ஆப்ஷன் சி. ஆம்னியோசிந்தசிஸ் இஸ் டிடெக்ஷன் ஆஃப். ஆம்னியோசிந்தசிஸ் நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்னு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும். ப்ளசென்டல் ஃப்ளூயிட், ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் நம்ம எடுத்து நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா ஆக்சுவலி அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆம்னியோசிந்தசிஸ் யூஸ் டு டிடெக்ட் ஜெனட்டிக் டிசீசஸ், ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ். ஓகேவா? ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது இருக்கா, குழந்தையோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றது மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக யூஸ் பண்ணாங்க. அதில் நம்ம பாயா கேர்ளாக கூட பார்க்கலாம். டாக்டருக்கு தெரியும். இப்போ வந்து அது யாருக்கும் சொல்கிறது இல்லை. என்ன ஜெண்டர் ரேட்டு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இட் இஸ் பீன் பேன் ஃபார் ஜெண்டர் செக்கிங். பட் ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கான்னு சொன்னேன்னா பிகாஸ் இப்போ ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி ஏதோ இருக்குது, டெஃபாக இருக்குது, காது கேட்காது, வாய் பேச முடியாது, இல்லை வேறு ஏதோ ஒரு கை கால் வந்து ஒழுங்காக வளரலை அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? ஹார்ட் ஒழுங்காக வளரல, சில குழந்தைங்க வளராது, ஏதோ ஒரு ஆர்கன் ஃபார்மேஷன் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும். அது மாதிரி நம்ம இது ஆம்புலன்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னாக்கா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பிகாஸ் அது பிறந்த அப்புறமேட்டு காம்ப்ளிகேஷன் உருவாக்குறதால நம்ம இப்படி அவாய்ட் பண்ணிட்டாக்கா குழந்தை ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் டிடெக்ஷன் ஆஃப் குரோமோசோமல் பேட்டர்ன் பை டேக்கிங் amniotic fluid. ஆக்சுவலி இது கரெக்ட் ஆப்ஷன். குரோமோசோமல் பேட்டர்ன், அதில் குரோமோசோமல் பேட்டர்ன் பார்த்து நம்ம ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டிஸ் இருக்கு நம்ம பார்த்துடலாம் பை டேக்கிங் amniotic fluid. ஓகே. கோரியானிக் ஃப்ளூயிட் கிடையாது. குரோமோசோமல் பேட்டர்ன் ஆஃப்டர் சைல்ட் பர்த், பிஃபோர் சைல்ட் பர்த் தான் பண்ண முடியும். குரோமோசோமல் பேட்டர்ன் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன் அப்புறமா அந்த எம்பிரியோ குழந்தை ஜெஸ்டேஷன் பீரியடில் இந்த எம்எஸ் யூஸ் பண்ணப்படும். ஆப்ஷன் ஏ. Coitus interruptus is the withdrawal method of natural contraception involving coitus interruptus ஒரு withdrawal method. It's a natural contraception தான் involving withdrawal of penis from vagina before ejaculation. Yes, this is correct. ejaculate பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பெனிஸை வந்து வெஜினால எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா தென் இந்த ஸ்பெர்ம் வந்து அந்த வெஜினாக்குள்ள போவாது இல்லைங்களா? ஸோ ஸ்பெர்ம் 1 minute. ஓகே. சரி. சாரி. எஸ். coitus interruptus. ஸோ நம்ம என்ன சொல்றதுன்னா இது எஜாகுலேஷன் ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகிற நேரத்துக்கு முன்னாடி நம்ம விஜயன் வந்து பெனிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்பெர்ம் வில் நாட் என்டர். ஸ்பெர்ம் வந்து இதுக்குள்ள என்டர் ஆகாது, ஃபர்டிலைசேஷன் நடக்காது. திஸ் coitus interruptus. withdrawal of penis from vagina before ejaculation. withdrawal of penis after ejaculation. எஜாகுலேஷன் பண்ணிட்ட அப்புறமா எடுத்து ஒரு யூஸும் இல்லை.
ஸ்பெர்ம் உள்ள போயிடும். செக்ஸ் டியூரிங் ஓவுலேஷன் is not correct option. No sex during ovulation is not correct option. Option A. Select the hormone releasing intrauterine device. Hormone releasing intrauterine device நீங்க ஆகணும். சில காப்பருக்கு சில காப்பர் டி காப்பர் 7 பேர்ல இருக்கும். அதை விடுத்து மூணாவது என்சைட்ல இது 3 தான் இருக்கும். காப்பர் டி காப்பர் 7 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காப்பர் டி காப்பர் 7 இந்த ரெண்டு வந்துச்சுன்னா பேர்லேயே காப்பருக்கு நீங்கள் காப்பர் ரிலீசிங் சொல்லிடலாம். இதை விட்டு இன்னொன்று மூணாவது ஒன்று காப்பர் ரிலீசிங் இருக்குது. தட் இஸ் மல்டிலோர் 375. மல்டிலோர் 375 ஒரு காப்பர் ரிலீசிங் ஆக்டிவிட்டி தான். காப்பர் டி காப்பர் 7 மல்டிலோர் 375 ஒரு எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாமே ஹார்மோன் ரிலீசிங் தான் உங்களுக்கு அதெல்லாமே. ஸோ ஹார்மோன் ரிலீசிங் மல்டிலோர் 375 காப்பர் ரிலீசிங் இது கிடையாது. தென் ப்ரொஜெஸ்ட்ராசர்ட் பேர்லேயே ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கு ஹார்மோன் ரிலீசிங். அண்ட் LNG20 ஹார்மோன் ரிலீசிங் தான். ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். லிப்பில்ஸ் லூப் மல்டிலூப் 375 காப்பர். வால்ஸ் LNG20 வால்ஸ் இஸ் நாட் ஹார்மோன் ரிலீசிங். இது ஒரு பேரியர் மெத்தட் இல்லைங்களா, நாட் கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி. Which of the following approaches does not give the defined action of contraceptive? Does not give the action. Intrauterine devices increase phagocytosis of sperm motility, suppress sperm motility, and fertilization of sperm. This is the correct action. Hormonal contraceptive prevent or retard entry of sperm, prevent ovulation and fertilization. Yeah, this is the correct statement. ஹார்மோனுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரிவென்ட் பண்ணும், ஓவுலேஷன் ஃபெர்டிலைசேஷனை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணும். அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் மூலமாக. வெசக்டமி கட்டிங் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் டையிங் ப்ரிவென்ட்ஸ் ஸ்பெர்மடோஜெனசிஸ். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸ்பெர்ம் நார்மல் ப்ரொடக்ஷன் தான் இருக்கும். ஒன்லி அந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆனது வந்து எஜாக்குலேஷன் பண்ணும்போது இருக்காது. ஒன்லி சீமன்ல ஸ்பெர்ம் வில் பி ஆப்சன்ட். ஸோ வெசக்டமியில் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆனால் இங்கே ப்ரிவென்ட் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. திஸ் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். So this is correct option. Barrier method prevent fertilization. Meeting prevent பண்ணி fertilization is the correct thing. Option C. MTP is being asked to abort even normal fetus, especially when sexual fetus is B. சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த குழந்தையோட இது ஃபீமேல் ஒரு கேர்ள்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அவங்க மோஸ்ட்லி இப்போ சில பேர் வந்து நாட் ஆல் சம் சில இடத்துல வந்து அது அந்த பொண்ணு வந்து கொல்லப்படுகிறது. அது ஃபீட்டிசைட் ஃபீமேல் ஃபீட்டிசைட்னு சொல்லுவீங்களா, ஃபீமேல் பேபியை கொல்றது, அபார்ட் பண்ணுறது வயிற்றுலேயே. ஸோ இட் இஸ் பீன் மிஸ்யூஸ்டு. அது பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஸோ MTP இஸ் பீன் மிஸ்யூஸ்டு. நார்மல் ஃபீமேல் அபார்ட் பண்ணால் இட் இஸ் பீன் மிஸ்யூஸ்டு. ஸோ மிஸ்யூஸ்டு ஸ்பெஷலி வென் செக்ஸ் ஆஃப் ஃபீட்டஸ் இஸ் ஃபீமேலாக இருக்கும்போது MTP மிஸ்யூஸ் பண்ணப்படுது. ஓகேவா. இல்லீகலாக எல்லாமே இல்லீகலாக தான் பண்ணுறாங்க இதை. மிஸ்யூஸ் ஃபீமேல் ஆப்ஷன் பி. ஓகேவா. Incidence of STIs, sexually transmitted infections, are very high among persons in the age group of எந்த ஏஜ் குரூப்ல செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வந்து ஹையா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் ஷுட் பி இன் தி ஏஜ் ஆஃப் 15 to 24. ஆப்ஷன் சி. விச் ஏஜ் குரூப் யூ பிலாங் டு? பிலாங் பண்ற ஏஜ் குரூப் தான். பி சேஃப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The timely detection of STI, sexually transmitted infections, is hindered by which of the following factors? Okay, எந்த ஃபேக்டர்லாம் வந்து நம்ம STI வந்து டைம்லி ஒரு இயர்லியாக சீக்கிரமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி பண்ணுது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ். இட் இஸ் நாட் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் அட்வான்ஸ். நிறைய டயக்னோஸ்டிக் நம்மகிட்ட இருக்கு. நாட் ஆப்ஷன். சோஷியல் ஸ்டிக்மா அட்டாச் டு STIs. STDs ஒன்று தான் STDs. ஸோ சோஷியல் ஸ்டிக்மா லைக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோம் நம்ம டெஸ்ட் பண்ணுறது ஒரு தப்பும் இல்லைன்னா பிரச்சனை இருந்தா நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த சோஷியல் ஸ்டிக்மா அந்த STIs வந்து ஒரு மாதிரி ஒரு தப்பான இதாக பார்க்கறதுனால அதை நம்ம அவ்வளோ கண்டுக்காம விட்டுடுறோம். இனிஷியல் அசிம்டமேட்டிக் கண்டிஷன் மோஸ்ட்லி இந்த HIV சொன்ன மாதிரி எந்த ஒரு சிம்டமே இருக்காது. ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் உள்ள அது பாட்டுக்கு அந்த வைரஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். கழிச்சு அது ஒரு திடீர்னு ரொம்ப ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் நம்மளுக்கு தெரிய வரும். திஸ் ஆல்சோ கரெக்ட். திஸ் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் போத் B and C. ஆப்ஷன் டி. A childless couple can be assessed to have a child through a technique called GIFT. The full form of this technique is full form GIFT. என்னன்னா ஒரு childless couple இருக்காங்க,
அவங்க வந்து ஏஆர்டி மூலமா ஒரு கிஃப்ட் மூலமா இருக்கு அப்படின்னா எப்படின்னா கிஃப்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேமேட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, கேமேட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, நத்திங் பட் ஒரு கேமேட், அதாவது ஓவம். கிஃப்ட்னு என்ன வச்சுக்கோங்க, கிஃப்ட் மீன்ஸ் கிஃப்டிங். ஓகேவா? ஒரு ஃபீமேலால அந்த ஓவமை வந்து ஒரு நல்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ இன்னொரு ஃபீமேல், அந்த ஃபீமேலுக்கு அவங்களோட ஓவமை கிஃப்ட் பண்றாங்க. ஓகேவா? கிஃப்டிங். ஒரு ஃபீமேல் இந்த எல்லோ ஃபீமேல் இருக்காங்க, இவங்களால வந்து ஓவம் ஒழுங்கா ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ இன்னொரு ஃபீமேல் என்ன பண்றாங்க, ஷீ இஸ் கிஃப்டிங், ஓவமா கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கிஃப்டிங். ஓகே, கேமெட் இன்ட்ரா ஃபிலமெண்ட் ஹஸ்பண்ட். ஓவம் வந்து ஒரு ஃபீமேல இன்னொரு ஃபீமேலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. தட் இஸ் கேமெட். ஓவம் இஸ் கேமெட் இல்லையா? ஓவம் இஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஃபீமேல் டு அனதர் ஃபீமேல் ஹூ இஸ் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஓவம். ஓவம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா கிஃப்ட் பண்றாங்க. கிஃப்டிங். கேமெட் இன்ட்ரா ஃபிலமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. ஆப்ஷன் பி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் வசெக்டமி? வசெக்டமி வந்து எது தப்புன்னு கேட்குறாங்க. நோ ஸ்பெர்ம் occurs in seminal fluid. எஸ், seminal fluid அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் நார்மலாக இருக்கும், seminal fluid ப்ரொடக்ஷனும் இருக்கும். நம்ம எஜாக்குலேட் பண்ணும்போது seminal fluid மட்டும் தான் வரும், அது ஸ்பெர்ம் will be absent. நோ ஸ்பெர்ம் occurs in epididymis. epididymisல ஸ்பெர்ம் இருக்கும், பிகாஸ் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நார்மலாக தான் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, this is wrong statement. The correct statement. This is the correct statement. This is the wrong statement. Vasa differentiates cutting radius. Vast difference is vasectomy. Vasectomy. Vast difference is cut and tight. Vast correct type பண்ணப்படுது. This is the correct statement. Irreversible sterility. Yes, it is irreversible. Surgical method irreversible sterility இருக்கும். Correct option will be incorrect இருக்காங்க. Option B. Identify the correct statement. Infertility is the inability to produce viable offsprings due to defects in female or male partner. Yes. ஒன்று ஃபீமேல் பார்ட்னரில் ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்லை மேல்லையும் பிரச்சனையாக இருக்கலாம். நாட் அவங்களால குழந்தைய ப்ரொடியூஸ் பண்ண முடியல. திஸ் இஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். லாக்டேஷன் ஹேவ் நோ ரோல் இன் ப்ரிவென்டிங் கன்செப்ஷன். லாக்டேஷன் தி ஹேவ் எஃபெக்ட் இல்லையா? லாக்டேஷன் அமுலேரான ஒரு மெத்தடே இருக்குது, நேச்சுரல் மெத்தட். லாக்டேஷன் அமுலேரால உங்களுக்கு வந்து அந்த அந்த பீரியட்ல மட்டும் உங்களுக்கு ஓவர் ப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோவா இருக்காது, அந்த ஹார்மோன் சர்ஜரி கம்மியாக இருக்கும். ஸோ லாக்டேஷன் அமுலேரான் இஸ் அ நேச்சுரல் மெத்தட் ஆஃப் கான்செப்ஷன். இட் ஹாஸ் a ரோல். இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். Abstaining from coitus from day 10 to 17 of menstrual cycle when ovulation is expected constitute natural method of contraception. Yes, it's a natural method. The 10 to 17 days இருக்குங்களா menstrual cycle, it is also known as fertile period. ஓகேவா? இந்த 10 to 17 டேஸ்ல தான் எக்ஸ்பெக்டட் ஓவம் ரிலீஸ் இருக்கும். ஓவம் வந்து 10 to 17 டேஸ் எப்போ ரிலீஸ் ஆகலாம். ஸோ இந்த இந்த ஓவம் ரிலீஸ்க்கு இந்த ஃபர்டைல் பீரியட் நம்ம வந்து குவாய்ட்டாக சப்ஸ்டைன் பண்ணி இருந்தோம் அப்படின்னாக்கா ஃபர்டைசனோட ப்ராபபிலிட்டி வில் பி லெஸ் இல்லையா, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ப்ராபபிலிட்டி. அதனால இந்த டே 10 to 17 அப்ஸ்டைன் ஃப்ரம் குவாய்டஸ், அது இஸ் நேச்சுரல் மெத்தட். ஃபர்டைல் பீரியடில் தான் there will be home release. Okay, this is the correct statement. So correct statements are statement A and C, option D. Next question. Choose the correct match statements from the following. Correctly match statement கேட்டிருக்காங்க. IUT stands for intra-uterine transfer. Okay, IUT stands for intra-uterine transfer. இப்போ எம்பிரியோ ஜைகோட் ஆர் எம்பிரியோ அப் டு 8 பிளாஸ்டோமியாஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃபலப்பன் டியூப்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தட் இஸ் ஜைகோட் இன்ட்ரா ஃபலப்பன் ட்ரான்ஸ்ஃபர். 8 பிளாஸ்டோமியாஸுக்கு மேலே ஆயிடுச்சு, தெர் இஸ் மோர் தென் 8 பிளாஸ்டோமியாஸ் அப்படின்னா இட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி யூட்ரஸ். It is intra-uterine transfer. So embryo is transferred into the uterus after in vitro fertilization. This is correctly matched. Gifting. ஓவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, இன்னொரு ஃபீமேல் அவங்க அம்மா கிஃப்ட் பண்ணுறாங்க. கேமெட்ஸை கலெக்டட் இன்ஜெக்டட் இன் தி ஃபெலோப்பியன் டியூப். கேமெட்ஸை கலெக்ட் பண்ணி அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல ஓவம், வந்து கேமெட்ஸ்னா ஒன்றும் இல்லை ஓவம். ஓகே, ஃபெலோப்பியன் டியூப்ல வைக்கிறோம். கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன். ஸோ ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். கரெக்ட் மேட்ச். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். ஏஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். அப்படின்னா ஃபீமேலால ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அது வந்து கிஃப்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ மேலால ஸ்பெர்ம் ஒழுங்காக ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பெர்ம் அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி சீமன் இஸ் வேற ஒரு மேலே சீமன் எடுத்து
டோனர் சீமன் கொடுக்குறாங்க, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் into the female genital tract பண்றோம். Taking semen from a donor and transferring it into female genital tract. Yes, this is the correct statement. Zift, zygote விட ஃபெலோபெட்டா தான். ஜைகோட் ஆர் அப் டு எம்ப்ரியோ வித் அப் டு 8 பிளாஸ்டோம் 8 பிளாஸ்டோம் வரைக்கும் நம்ம வந்து ஃபெலோபெட் டியூபில் வைக்கலாம். This is zygote intra fallopian transfer. Zygote is correctly matched. ICSI intra spermatogenesis section. ஒரு ஸ்பெர்ம் எடுத்து ஓமோட சைட்டோபிளாசம்ல டைரக்ட்லி வி ஜஸ்ட் இன்ஜெக்ட் இன். ஓகேவா? ஃபர்டிலைசேஷன் டைரக்ட்லி பண்றோம். இது வந்து டெஸ்ட் டியூபில் யூஸ் பண்ற ஒரு காமன் மெத்தட். ஒன் ஸ்பெர்ம் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு தி ஓவம். கரெக்ட். ஸோ ஆல் ஆர் கரெக்ட். 1 2 3 4 5 ஆப்ஷன் டி. Which of the following statements are correctly associated with Saheli? Saheli is oral contraceptive pill. It is correct னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஒன்ஸ் அ வீக் பில் வித் வெரி ஃபியூ சைட் எஃபெக்ட்ஸ். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி போடுற பில் தான். வெரி ஃபியூ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். திஸ் கான்ட்ரசெப்டிவ் வாஸ் டெவலப்ட் இன் சிடிஆர் லக்னோ சென்ட்ரல் ட்ரக் சொன்னால் சிடிஆர் இஸ் சஹலி. இட் இஸ் டெவலப்ட் இன் சிடிஆர் லக்னோ. Saheli is an oral pill containing a steroidal preparation. It contains steroidal. This is the wrong statement actually, because Saheli is non Saheli is non-steroidal preparation. It's the wrong statement. This oral contraceptive is known to cause multiple side effects in women and low contraceptive value. அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. இட் ஹாஸ் லெஸ் சைட் எஃபெக்ட் அண்ட் ஹை கான்ட்ரசெப்டிவ் வேல்யூ. ஓகேவா? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆப்ஷன் 1 and 2. That is option B. Which of the following given statements are not correct? It's not correct கேட்டிருக்காங்க. A statutory ban has been implemented on amnesties because of its regular misuse. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபீமேல் ஃபீட்டிசைட்காக it has been banned. Correct statement. Surgical methods are also called sterilization as they block the release of gametes in secretions. அதாவது கேமெட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கேமெட்ஸ் வந்து செக்ரீஷன்ஸ், அதாவது சீமை ரீச் பண்ணாமல் பார்த்துக்கும். அதுதான் சர்ஜிக்கல் மெத்தட். இட்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆல் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆர் கம்ப்ளீட்லி கியூரபிள். திஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். லைக் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஹெச்ஐவி, ஹெப்பாடைட்டிஸ் பி, ஹெர்பஸ், இந்த மாதிரியான சில வைரஸ் திங்ஸ் எல்லாமே இட் இஸ் கம்ப்ளீட்லி கியூரபிள் கிடையாது. பாக்டீரியல் டிசீசஸ் கேன் பி கியூரபிள், பட் வைரல் எஸ்டிடிஸ் ஆர் நாட் கியூரபிள். எம்டிபிஸ் ஆர் இஃப் நாட், அதாவது சீக்கிரமாக கண்டுபிடிக்கலன்னா, இது சீக்கிரமாக கண்டுபிடிச்சா இது க்யூர் பண்ண வாய்ப்பு இருக்கு. எம்டிபிஸ் ஆர் ரிலேட்டிவ்லி சேஃப் அப் டு 20 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி. 20 வீக்ஸ்னா என்ன மாதிரி இருக்கும்? இட் ஷுட் பி லைக் 4 வீக்ஸ் ஆர் மந்த் ஆவரேஜ் வச்சுக்கோங்க. இட் ஷுட் பி 5 months இல்லையா? பட் எம்டிபிஸ் ஆர் சேஃப் ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் அப் டு 3 months தான் இல்லைங்களா? 3 months வரைக்கும் சேஃப். பட் இங்கே 5 months கொடுத்துருக்காங்க. ஸோ எம்டிபிஸ் ஆர் ரிலேட்டிவ்லி சேஃப். இட் இஸ் நாட் சேஃப். இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ இது சாரி இது ஆக்ஸ் நான் கரெக்ட். ஓகேவா? கொஸ்டினை மட்டும் ஒழுங்காக படிக்கணும். எக்ஸாமில் தப்பு ஸ்பீடில் நம்ம தப்பான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாட் கரெக்ட் கேட்டுருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 3 and 4. ஆப்ஷன் பி. STDs lead to the sexual transmitted diseases lead to the minor complications like itching, fluid discharge, slight pain, swellings. Yes, it cause major complications like pelvic inflammatory disease, ectopic pregnancies. It will cause. ஓகேவா? எக்டோபிக் ப்ரெக்னன்சிஸ் என்னன்னாக்கா, எக்டோபிக் அப்படின்னா அதர் சைட். ஓகே, ப்ரெக்னன்சி ஜென்ரலி யூட்ரின் வால்ல இம்ப்ளான்ட் ஆகிட்டு பேபி க்ரோ ஆகும். எக்டோபிக் ப்ரெக்னன்சினா அந்த எம்ப்ரியோ வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கலாம், இல்லை சர்விக்ஸ் கிட்ட இருக்கலாம். இந்த நார்மலாக இம்ப்ளான்ட் ஆகிற இடத்த விட வேறு எங்கே இருந்தாலும் எக்டோபிக் ப்ரெக்னன்சி சொல்லுவோம். அது எஸ்டிடியில் வந்து நடக்கலாம். ப்ராப்ளம்ஸ் லைக் இன்ஃபர்டிலிட்டி, அபார்ஷன்ஸ் இதுவும் நடக்கலாம். இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கும் எஸ்டிடிஎஸ்ஸாக இருந்தால். தென் கேன்சர் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், ஆர்டியோட கேன்சரும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ். பேஸ் கொஸ்டின் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. we have to match with the என்ன 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 மெஜர்னு சொல்லி பார்க்கணும். ஏ காண்டம்ஸ் இல்லையா? ஏ இஸ் காண்டம். லாங் லேட்டெக்ஸ் ஷீட், மேட் ஆஃப் லேட்டெக்ஸ் ஷீட், ரப்பர் லைக் கண்டிஷன் இஸ் காண்டம். தென் பி. பி என்ன டி ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா? காப்பர் டி, டி ஷேப்டு காப்பர் டி. இன்ட்ராவிட்டன் டிவைஸ் காப்பர் ரிலீசிங் ஐயூடி, டி ஷேப்டு.
அண்ட் தீஸ் ஆர் இது வந்து இம்ப்ளான்ஸ் ஆக்சுவலி. அந்த ஸ்கின்னுக்கு அடியில் வி கெட் ஜஸ்ட் கீப் இல்லையா இம்ப்ளான்ஸ், சின்ன சின்ன ஸ்மால் எலக்ட்ரிக் இம்ப்ளான்ஸ். ஓகே. அண்ட் டி இங்க பாருங்க, வேஸ்ட் டிஃபரன்ஸ். வேஸ்ட் டிஃபரன்ஸ் இஸ் டைட் அண்ட் கட் அண்ட் டைட், கட் டைப் இருக்காங்க. சிஸ் வெசக்டமி. எஸ். ஏ காண்டம்ஸ், பி காப்பர் டி. யா. A quantum, B copper T, A4 B5, A4 B5, A4 B5, A4 B5. Option C, C3. Yeah. Okay. D2. Okay, okay, okay. Correct option. Option C. To avoid transmission of STDs, STDs பரவாமல் இருக்கணும்னா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அவாய்ட் செக்ஸ் வித் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். கரெக்ட். மல்டிபிள் பார்ட்னர் செக்ஸ் பண்ணும்போது ஹெச்ஐவி எஸ்டிடி வரதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா யாருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. மல்டிபிள் மல்டிபிள் வாட்டர் பண்ணும்போது நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆல்வேஸ் ஹவ் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ். அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் பி லைக் ஆல்வேஸ் ஹவ் ப்ரொடெக்டட் செக்ஸ், அதாவது பேரியர் மெத்தட் சூஸ் பண்ணி செக்ஸ் பண்ணணும். லைக் யூசிங் காண்டம்ஸ், இட் வில் ப்ரிவென்ட் எஸ்டிடிஸ். This is a wrong statement. Use condom during coitus. It is unprotected protected sex. Now you should use condoms. This is the statement. Avoid sex with unknown partners. Unknown partners அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால you should avoid sex with unknown partners. That's statement. Avoid sharing of needles. நீடில் ஷேர் பண்ணும்போது அந்த பிளட் வந்து நம்ம அவங்க வீடு நம்ம உடம்புக்குள்ள போக வாய்ப்பு இருக்குது. அது இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் 2 தவிர 1 3 4 5 1 3 ஆப்ஷன் பி. Birth control pills. Birth control pills check ovulation in female by inhibiting secretion of. Birth control pills ovulation by எந்த secretion inhibit பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி birth control pills வந்து ஓவம் ரிலீஸ், ஓவம் ப்ரொடக்ஷன் வந்து லைக் அதை சப்ரஸ் பண்ணும், தடுக்கும். ஓவம் ரிலீஸ்க்கு தேவை ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச் அண்ட் எல்ஹெச். எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் தான் வந்து பீக் போனால் ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ரெண்டு ஹார்மோனுமே இட் வில் சப்ரஸ். ஸோ ஆப்ஷன் சி போத். ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் சப்ரஸ் பண்ணும், லுட்டரன்சிக் ஹார்மோனையும் இன்ஹிபிட் பண்ணும். ஸோ ஓவலேஷன் நடக்காது இல்லையா. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிசீசஸ் ஆர் நாட் கம்ப்ளீட்லி கியூரபிள்னு கேட்டிருக்காங்க. இது நாட் கம்ப்ளீட்லி கியூரபிள் கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்டில் ஹெர்பஸ், ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன், இது ரெண்டுமே இட்ஸ் அ வைரல் டிசீஸ். ஸோ இதுவும் நாட் கம்ப்ளீட்லி கியூரபிள், இது நாட் கம்ப்ளீட்லி கியூரபிள். சிஃபிலிஸ், சிஃபிலிஸுங்கிறது இஸ் பேக்டீரியல் டிசீஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா எப்படி அதோட நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன், ஜென்டில் ஹெர்பஸ், இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி கியூரபிள். போத் ஏ அண்ட் பி. ஆப்ஷன் சி. காப்பர் ரிலீஸ் பை காப்பர் டி பிளேஸ் ரோல் இன். காப்பர் ரிலீஸ்னாலே ஒரே ஒரு இதுதான், காப்பர் சப்ரஸ் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. ஓகே. காப்பர் சப்ரஸஸ் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. காப்பர் அயான்ஸ், காப்பர் டிப்பே காப்பர் அயான்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ இது இந்த காப்பர் அயான்ஸ் என்ன பண்ணும், இட் ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி, அந்த மூவ்மெண்ட் கம்மி பண்ணி ஓம் ரீச் பண்ணாமல் தடுக்கும். ஒன்ஸ் ஸ்பெர்மோட ஸ்பீட் கம்மி ஆயிடுச்சுன்னா ஓம் போய் ரீச் பண்ணாது, ஃபெர்டிலேஷன் நடக்காது. ஓகே. இது பேசுகிற சப்ரஸிங் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி சப்ரஸ் பண்ணும். அதே சப்ரஸிங் ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டியும் குறைக்கும், மூமெண்ட்டையும் குறைக்கும். அது எப்படியோ இல்லை ஃபேம் ஓவர்கிட்ட போயிடுச்சுன்னா அதோட ஃபர்டிலைசேஷன் கெப்பாசிட்டி, அதோட ஃபர்டிலைசேஷன் ஆகாமல் அந்த கெப்பாசிட்டி அதையுமே சப்ரஸ் பண்ணும். ஸோ போத் பிஎன்சி. ஆப்ஷன் டி. மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். பில். பில் வந்து என்ன பண்ணும், இட் வில் ஆக்ட், இட் வில் இன்ஹிபிட் ஓவுலேஷன். ஸோ ப்ரிவென்ட்ஸ் ஓவுலேஷன். ஒன் காண்டம். காண்டம்க்கு வந்து ப்ரிவென்ட்ஸ் மீட்டிங் ஆஃப் ஸ்பெர்ம், ஸ்பெர்ம் மீட் பண்ண தருவோம். ஸோ காண்டம் ப்ரிவென்ட்ஸ் ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரம் ரீச்சிங் சர்விக்ஸ். ஆக்சுவலி இங்கே சர்விக்ஸ் வரணும், இங்கே இருக்க பாருங்க சர்விக்ஸு. ஸோ it prevents sperms from reaching cervix. Sperms வந்து cervixக்குள்ள போகாம காண்டம்ஸ் வந்து தடுக்கும். ஸோ திஸ் இஸ் 2. வெசக்டமி. வெசக்டமினா
சீமன் வரும், பட் அதில் ஸ்பெர்ம் இருக்காது. பிகாஸ் இட் இஸ் வேஸ்ட் வந்து கட் பண்ணி டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 காப்பர் டீ இம்ப்ரூவன்ஸ் இம்ப்ளான்டேஷன். காப்பர் டீ இம்ப்ரூவன்ஸ் இம்ப்ளான்டேஷன். 4 ஸோ 3 வேளை காப்பர் இருக்கு. ஸ்பெர்ம் மோட்டிலிட்டியை சப்ரஸ் பண்ணும், ஸ்பெர்ம் ஃபர்டிலிட்டி கெப்பாசிட்டி சப்ரஸ் பண்ணும். இல்லை உனக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட காப்பர் டீ என்ன பண்ணும், அந்த இம்ப்ளான்ட் ஆகாம தடுக்கும் அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கில். ஸோ 1B 2C 1B 2C 1B 2C 3D. Yes, option A. Select the option which correctly fills up the blanks in the following statements. Fill in the blank. Baby produced by conceiving in a cultured dish and nursing in the uterus is called test baby. நம்ம கல்ச்சர் டிஷ் இன்விட்ரோ இதில் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பெர்ம் அண்ட் ஓம் எடுத்து இந்த இன்ட்ரோ சர்க்குலர் ஸ்பெர்ம் டிஷ் ஐசிஎஸ்ஐ அந்த ஸ்பெர்மை டைரக்ட்லி இன்ஜெக்ட் இன்டு ஓம், அதை வந்து ஒரு ஜைகோட்டா வளர வச்சு எம்ப்ரியோ வளர வச்சு அந்த எம்ப்ரியோ எடுத்துகிட்டு போய் யூட்ரஸில் இம்ப்ளான்ட் பண்ணுறோம். தட் இஸ் டெஸ்ட் பேபி ப்ரோக்ராம் ஆக்சுவலி. ஸோ டெஸ்ட் பேபி ப்ரோக்ராம் ஏ எல்லாமே டெஸ்ட் பேபி இருக்குது. டெஸ்ட் பேபி ப்ரோக்ராம் family planning programs were initiated in family planning program initiated in 1951. இப்பயும் எல்லாத்துலையும் 1951 இருக்கு. initiated in MTPS 1971. MTPS 1971, family planning program 1951. Okay. Permanent methods of birth control are dash in male, dash in female. Male means vasectomy, female tubectomy. மேலில் வாசிபன்ஸ் கட்டு, ஃபீமேலில் டியூபெக்டமி. ஃபெலோப்பியன் டியூப் இஸ் கட் பண்ணி டைப் பண்ணுவாங்க. ஸோ மேலில் வாசெக்டமி, ஃபீமேலில் டியூபெக்டமி. எம்ப்ரியோ டிரான்ஸ்பிளான்ஸ் ஆர் மோர் யூஸ்ஃபுல் தேன் இன் இதில் வந்து எம்ப்ரியோ மோர் யூஸ்ஃபுல் கேட்டிருக்காங்க. ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் இருக்கா? ஓகே. எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் வந்து ஹியூமன்ஸ் அனிமல்ஸில் மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம இந்த மாடு கன்று போடும்போது நீங்கள் பார்த்துருப்பாங்க தெரியல, மாட்டுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுப்போம். அதாவது எம்ப்ரியோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னா இன்ஜெக்ட் எம்ப்ரியோ இந்த யூட்ரஸ் இல்லையா, அது ஈஸியாக நம்மளுக்கு அது அப்படியே அப்புறம் வளர ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல் தென் அனிமல்ஸ் தேன் இன் ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் நம்மளோட ஈட்டி ரொம்ப யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் ஏ அனிமல்ஸ் இன் ஹியூமன்ஸ். ஓகே. Select the option which correctly fills up the blanks in the following. I give fill the blank statement. Destruction of embryo or fetus in the uterus is called. Uterusல இந்த fetus destruct பண்றது it is feticide. Feticide. Feticide, I think killing of fetus. Yeah. Government of India legalized MTP in the year MTP 1971. Okay, MTP 1971. இது மட்டும் மறக்காதீங்க. MTP 1971. Natural family planning method is also called என்ன கொடுத்துருக்காங்க, rhythm method. Okay, natural family also called rhythm method. Dash is method in which male partner withdraws his penis from vagina. எஜாக்குலேட் பண்ண முடியாது, அந்த மேல் பார்ட்னர் பெனிஸ் வந்து வித்ரா பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் coitus interruptus. நம்ம அந்த கொஷனில் பார்த்தோம் இல்லைங்களா, coitus interruptus. Dash is the copper releasing and dash is the hormone releasing. Copper releasing, hormone releasing. நான் சொன்ன மாதிரி காப்பர் டி காப்பர் 7. இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரே என்சிஆர்டி காப்பர் வந்து மல்டிலோட் 375. ஹார்மோன் ரிலீசிங்கில் நம்மளுக்கு நிறைய LG20 ப்ரொஜெக்டா செட்லாம் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபீட்டிசைட் 1971, ரிதம் மெத்தட் ஃபீட்டிசைட் 1971. 1972 நீங்கள் ஒரு மட்டும் தான் இருக்குது, மிச்சம் வேறு கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பி மிச்சம்லாம் பார்த்துருக்கீங்க. ரிதம் மெத்தட், காய்டஸ் இன்டரப்டஸ், மல்டிலோட் காப்பர் ரிலீசிங், LG20 ஹார்மோன் ரிலீசிங். ஓகே, ஆப்ஷன் பி. Which of the following cannot be detected in a developing fetus by amniocentesis? Amniocentesis பண்ணி நம்ம எந்த டிசீஸ் டெக்ட் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. amniocentesis மெயின்லி இட் இஸ் யூஸ் ஃபார் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். ஜெனட்டிக் டிசீஸ் கண்டுபிடிக்க amniocentesis யூஸ் பண்ணோம். ஸோ செக்ஸ் ஆஃப் ஃபீட்டஸ் கண்டுபிடிக்கலாம், ஆனால் இப்போ இட் இஸ் பின் பேண்டு. டவுன் சிண்ட்ரோம் இது ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் கண்டுபிடிக்கலாம். ஃபெனிபிலிட்டி சிண்ட்ரோம் இது ஒரு குரோமோசோமல் டிசார்டர், குரோமோசோமல் டிஸ் கண்டுபிடிக்கலாம் குரோமோசோமல் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணும்போது. ஜாண்டிஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் அது ஒரு நம்ம குரோமோசோம் பேட்டர்ன் நம்ம ஜாண்டிஸ் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது இல்லைங்களா. ஸோ ஜாண்டிஸ் ஆப்ஷன் சி. The diaphragm, cervical cap and balls are disposable contraceptive devices. They are not disposable. அதாவது காண்டம் தான் டிஸ்போசபிள். டயஃப்ரம், cervical caps, balls எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
It is a reusable contraceptive. Yes, they are reusable contraceptive. ஐயூடிஸில் இம்ப்ளான்ஸும் இல்லை. they are barrier methods கீழே ஒரு barrier methods கீழே டிஸ்போசபிள்ங்கிறது காண்டம். ரீயூஸ்ஃபுல் பண்ணோம் அப்படின்னா டயஃப்ரம் சர்விங் ஒன் வால்ஸ். Wrong incorrect statement. According to 2001 census, our population growth rate was 1.7. Okay, incorrect இருக்காங்க. Marriageable age for male and female is respectively 18 and 21. Correct statement. An ideal contraceptive should be reversible. Yes, it should be reversible. The problem of infertility in India lies most often in female partner. இதான் ராங் ஸ்டேட்மெண்ட். சொன்ன மாதிரி நம்ம இன்ஃபர்டிலிட்டி இன் இந்தியா வந்து ஃபீமேல் பார்ட்னர் மட்டும் இல்லை, இட் இஸ் ஈக்குவலி இன் மேல் ஆல்சோ. மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவலி இருக்கும் ரெண்டு பேருக்கு. ஃபீமேல் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. இட்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் டி. அக்கார்டிங் டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்ரடக்டிவ் ஹெல்த்தி சொசைட்டி இண்டிவிஜுவல் மஸ்ட் பிசஸ். ஒரு ரீப்ரொடக்டிவ்லேயே அவன் ஹெல்த்தியாக இருக்கான் அப்படின்னா அவன் என்னென்ன கேரக்டர்ஸ் என்னென்ன ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ட்டு WHO கொடுத்த ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அது என்னென்ன இன்சைட்டில் ஒரு ஒரு லைனே இருக்கும், அது பார்க்கலாம். Functionally and morphologically normal reproductive organs. Yes, statement. Normal emotional and behavioral interaction. Emotionally behaviorally normal interact society கூட interactive இருக்கணும். Yes. Total well-being in all aspects of reproduction. reproduction எல்லா ஆஸ்பெக்டும் well-being டோட்டலாக ஹெல்த்தியாக இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஸோ இது எல்லா செக்மெண்ட்டுமே WHO கொடுத்த செக்மெண்ட்ஸ் தான். ஆப்ஷன் டி. Consider the following statements. In India, family planning program was released in 1982. Family planning program வந்து 1982 இல்லை. It has been 1951 or 52 நினைக்கிறேன். 82 கிடையாது. இட்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். Reproductive and child health care HCH program is an improved version of family planning programs. Actually, statement A is false, but R is true. Option C. In what way awareness can be created among people about reproduction? reproduction என்ன அவேர்னஸ் நம்ம பீப்புள் கிரியேட் பண்ணலாம் ரீப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டதா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஆடியோ விஷுவல் அண்ட் பிரிண்ட் மீடியா அப்டேட் ஒரு ஆடியோ விஷுவல் வீடியோ போட்டு காட்டலாம். பிரிண்ட்ல வந்து ரீப்ரொடக்ஷன் பற்றி எஸ்டிடிஸ் பற்றிலாம் பிரிண்ட் போஸ்டர் ஓட்டலாம். ஸ்டேட்மெண்ட். கிரியேட்டிங் ஃபியர் அமாங் அட்லசன்ஸ் அபவுட் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ். கிரியேட்டிங் ஃபியர், அந்த செக்ஷுவல் ப்ராக்டிசஸ் ஃபியர் கிரியேட் பண்ணால் அது ஒரு கரெக்டான ஒரு அவேர்னஸாக இருக்கணும். இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபியர் நம்ம கொடுக்கக்கூடாது. ஃபியரை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் அட் ஸ்கூல். ஆமாம், செக்ஸ் எஜுகேஷன் நம்ம ஸ்கூல்லேயே கொடுக்க ஆரம்பிச்சோம்னாக்கா நம்ம குழந்தைங்க வரதும் அந்த அவேர்னஸ் அதிகமாக இருந்து பிகாஸ் எஸ்டிடிஸ்க்கான மெயின் ஏஜ் குரூப் 15 to 24 ஸ்கூல்லேயே கொடுத்தோம்னாக்கா நம்ம செக்ஷுவல் அவேர்னஸ் இருக்கும். ரொம்ப இந்த ஒரு ப்ரிவென்ஷன் ஈஸியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன் வாட் வே பி தவிர ஏஎன்சி கரெக்ட். ஆப்ஷன் டி. ஃபியர் கிரியேட் பண்ணக்கூடாது. அசோசியேட் ரீசன் கொஸ்டின். செக்ஸ் எஜுகேஷன் இஸ் ப்ரொவைடட் டு அட்லசன்ஸ் அட் ஸ்கூல் ஒன்லி. Okay. Sex education introduced to teach adolescents about myths related of sexual practices only. Yes. Sex educationல adolescents நம்ம ஸ்கூல்ல கொடுக்கப்படுது. Yes, it is given and it is about teach the adolescents about myths related sexual practices only. Yes. அந்த அது சம்மந்தப்பட்டது தான். என்ன மித்ஸ் இருக்கு, சில நிறைய அந்த மித்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறது நம்ம ஸ்கூல்ல வந்து சொல்லி தருவாங்க. ஸோ போத் ஏ ஆர் ட்ரூ, நாட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஏ. Which of the following statement is incorrect regarding MTP? MTP எது incorrectனு கேட்குறாங்க. These help in getting rid of unwanted pregnancies. Yes, it's correct. Unwanted pregnancies நமக்கு தேவையில்லை அப்படின்னா MTP யூஸ் பண்ணுவோம். These help in aborting the pregnancies which may be harmful to either mother or fetus or both. சில pregnancies வந்து ஃபீட்டஸ் வந்து பிறந்தாலும் அது சீக்கிரம் இறந்துரும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கலாம். இல்லை ஃபீட்டஸ் குழந்தை பிறந்துடும் ஆனால் அம்மா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் இருக்கலாம். அந்த ஒரு கண்டிஷன் வந்து இந்த MTPs வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். These contribute in decreasing the human population. Yeah, okay. Yes, these contribute in decreasing human population. Actually, these help in aborting the pregnancies. Yes. Yeah, இதுவும் கரெக்ட். MTPs போனாலும் நம்ம பர்த் ரேட்ஸ் குறையும், பர்த் ரேட் குறையும், ஹோம் பாப்புலேஷன் குறையும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வில் பி நன் ஆஃப் தீஸ். எல்லாமே கரெக்டாக இருக்கு. How is in vitro fertilization different from natural fertilization in humans? In vitroக்கும் நேச்சுரலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்குறாங்க.
In vitro fertilization involves artificial injection of sperm into the uterus. Actually, artificial sperm inject பண்ண மாட்டோம். In vitro fertilization only involves one parent. In vitro fertilizationல ரெண்டு பேரண்டோடைய ஸ்பெர்ம் எக் ரெண்டுமே எடுப்போம். In vitro fertilization happens outside the body. Yes, in vitro outside the body அப்படின்னு அர்த்தம். It is the correct statement. In vitro fertilization uses stem cells instead of eggs. ஓகேவா? ஸோ நான் ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன். இன் வைவோ அப்படின்னா இன்சைட் பாடி, அதே இன் விட்ரோ அப்படின்னா அவுட் சைட் பாடி. ஓகேவா? இன் வைவோ அப்படின்னா பாடிக்குள்ள நடக்கிறது. இன் விட்ரோ அப்படின்னா அவுட் சைட் பாடி லெபார்டரிஸ் நடக்கிறதா இன் விட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஜென்ரல் டேர்ம். இது மட்டும் லேப்ல நம்ம என்ன ஒரு செஞ்சோம்னா இன் விட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி. டியூரிங் ஐவிஎஃப் இடி, ஐவிஎஃப் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இந்த எம்ப்ரியோ இஸ் ஹேவிங் 8 ஆர் லெஸ் நம்பர் ஆஃப் பிளாஸ்டோமியர்ஸ் தென் இட் ட்ரான்ஸ்ஃபர் டு எம்ப்ரியோ வந்து 8 பிளாஸ்டோமியர்ஸ்க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா ஃபிலப்பின் டியூப்ல வைக்கலாம். ஓகேவா? ஃபிலப்பின் டியூப்ல வைக்கலாம். வைல் இஃப் நம்பர் வந்து மோர் தென் 8, ஓகேவா, லெஸ் தென் 8 இருக்குன்னா இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபிலப்பின் டியூப். மோர் தென் 8 இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு uterus. Okay, fallopian tube and uterus AB, fallopian tube, uterus, option B. What is the correct sequence of events used in vitro fertilization? Okay, sequence of in vitro fertilization அந்த correct sequence என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்விட்ரோக்கு ஓவம் தேவை, ஸ்பெர்ம் தேவை. ஓவம் ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ ovarian follicles stimulate பண்ணணும். Okay, this is the first step, stimulation of ovarian follicles. And then collection of oocytes and sperms. Yeah, we collect the oocytes and sperms. oocytes ஓவம் எடுத்துக்கிறோம், ஸ்பெர்ம்ஸ் தனியாக எடுத்துக்கிறோம். அதை எடுத்து இப்போ என்ன பண்ணுறோம், we should இன்குபேஷன் பண்ணுறோம் ஒரு சில பர்டிகுலர் டெம்பரேச்சரில். this is the third step. இன்குபேட் பண்ணி embryo has been formed. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அந்த ஃபார்ம் ஆன இன்விட்ரோ ஃபார்ம் ஆன அந்த ஜைகோட்டை ஒரு எம்ப்ரியோவை நம்ம யூட்ரைனில் போய் இம்ப்ளான்ட் பண்ணுறோம். அதான் இம்ப்ளான்டேஷன் எடுத்து ஃபிஃப்த் ஸ்டெப். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டிமுலேட் பண்ணுறோம், ஓம் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணுறோம், இன்குபேட் பண்ணி ஃபர்டிலைசேஷன் ஆகுது. தென் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அது நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுறோம் யூட்ரஸில். ஓகே, ஸோ சிபிடிஇஏ ஆப்ஷன் பி. Transmission of STDs can be avoided by இப்போ யூஸிங் காண்டம் டியூரிங் குவார்டர்ஸ். காண்டம் யூஸ் பண்ணால் எஸ்டிடிஸ் வந்து கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணலாம். அவாய்டிங் செக்ஸ் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். எஸ், மல்டிபிள் பார்ட்னர்ஸ் செக்ஸ் பண்ணால் நம்ம எஸ்டிடிஸை குறைக்கலாம். அவாய்டிங் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர்ஸ் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருமே செக்ஸ் பண்ணக்கூடாது. அவாய்டிங் ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ் ஷேர் பண்ண முடிந்தால் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஆல் ஏபிசிடி, ஆப்ஷன் பி. தி டெஸ்ட் டியூப் பேபி ப்ரோக்ராம் எம்ப்ளாய்ஸ் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் டெக்னிக். டெஸ்ட் டியூப் பேபியில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்விட்ரோவா ஸ்பெர்ம் ஓவம் ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணி ஆக்சுவலி வி ட்ரான்ஸ்ஃபர் இன்டு எல்லாமே தான் இல்லையா, நம்ம இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் கிடையாது. வி ட்ரான்ஸ்ஃபர் இன்டு ஜிஃப்ட். ஓகே, கேமெட் ரெண்டுமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா யூட்ரிக் இன்செமினேஷன் அப்படின்னா ஒன்லி இது மட்டும் தான், ஸ்பெர்ம் மட்டும் தான் பண்ணுறோம். கேமெட் இன்ட்ராஃபெர்டிபிள் ட்ரான்ஸ்ஃபரில் ஒன்லி ஓவம் தான். அப்படியே இன்விட்ரோ டெஸ்ட் பேபியில் ஸ்பெர்மும் எடுக்கிறோம், ஓவமும் எடுக்கிறோம். இன்குபேட் அண்ட் ஃபர்டிலைஸ் பண்ணி அதுக்கு போயிட்டு லைக் அது லெஸ் தென் 8 இருந்தால் ஃபாலோபியன் டியூப், மோர் தென் 8 இருந்தால் யூட்ரஸ். ஸோ ஃபாலோபியன் டியூப் ஜைகோட் இன்டர்ஃபாலோபியன் ட்ரான்ஸ்ஃபர். ஆப்ஷன் ஏ. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மீன்ஸ் மெயினால ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பெர்மில் வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்னா வி ஆர்டிஃபிஷியலி இன்செமினேட் இல்லையா. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் ஃப்ரம் ஹெல்தி டோனர் டு டெஸ்ட் டியூப் கண்டினியூ ஓவா. அது அப்படி சொல்லிட்டு இன்செமினேஷன் அப்படின்னா வெஜைனாக்குள்ள ஸ்பெர்ம் ரிலீஸ் தான் இன்செமினேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து டெஸ்ட் டியூப் யூஸ் பண்ணுறது இது கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் டெஸ்ட் டியூப் கண்டினியூ ஓவா, இதுவும் டெஸ்ட் டியூப் கண்டினியூஸ் பண்ணுறது தான். ஆர்டிஃபிஷியல் இன்ட்ரடியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஆஃப் ஹெல்தி டோனர் இன்டு தி வெஜைனால ஹெல்தி டோனரோடைய ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். இது கரெக்ட் ஆப்ஷன். இன்ட்ரடியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஆஃப் ஹெல்தி டோனர் டைரக்ட்லி இன்டு தி ஓவரி. வந்து அது இன்ட்ரா ஐசிஎஸ், அதாவது டெஸ்ட் பேபி ஃபார்ம்ல வரும், இது கிடையாது. ஆப்ஷன் சி. அது நெக்ஸ்ட் கொஸ்டின். Amniocentesis helps detect fetal disorders. Yes, fetal disorders during early pregnancy. Pregnancy அந்த ஃபர்ஸ்ட் டைமஸ்டரில்
ஃபீட் ரேட் ஏதாவது டிஸார்டர்ஸ், குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது டிஃபெக்ட் இருக்கான்றது அம்னோசின்சிஸில் நம்ம பார்க்கலாம். கரெக்ட். ஜாண்டிஸ் கேன் பி ப்ரிவென்டட் இன் ஃபீட்டஸ் பை அம்னோசின்சிஸ். ஜாண்டிஸ் நம்மளால பார்க்க முடியாது. ஜாண்டிஸ் வந்து குரோமோசோமல் டிசீஸ் கிடையாது. ஜாண்டிஸ் cannot be detected, பார்க்க முடியாது. ராங் ஸ்டேட்மெண்ட். A is true but R is false. Option C. In case of couple where the male is having a very low sperm count, which technique will be suitable for fertilization? மேலுக்கு மேலில் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஸோ he cannot, அவன் அந்த ஸ்பெர்ம் வந்து cannot ஓம் ஃபர்டிலைஸ் பண்ணாது. ஸோ வி யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். அதான் சொன்னேன், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்னா ஒன்று ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, ஸ்பெர்ம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா ஹெல்த்தி டோனர் கிட்ட இருந்து ஸ்பெர்மை டைரக்ட்லி வி ட்ரான்ஸ்ஃபர் டு தி வெஜைனா. தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். Option C. Which of the following sexually transmitted diseases is not completely curable? Not completely. Okay. Uh, this is yes, not completely curable. Genital warts cure பண்ணலாம். It is a bacterial disease தான். இது வந்து cure பண்ண முடியும். Not completely curable. Chlamydia cure பண்ணலாம். Gonorrhea it is a bacterial disease cure பண்ணலாம். But genital herpes viral disease it cannot be cured. Option B. Scientific statement which is not a cause of population growth. பாப்புலேஷன் க்ரோத் ஆகிறதுக்கு எந்த ரீசன் இல்லை அப்படிங்கிறாங்க. டிக்ளைன் இன் டெத் ரேட் இட் வில் பாப்புலேஷன் க்ரோத் கொடுக்கும். நாட் ஸ்டேட்மெண்ட். ரேபிட் இன்க்ரீஸ் இன் மொர்டாலிட்டி ரேட், மெட்டல் மொர்டாலிட்டி ரேட் அண்ட் இன்ஃபென்ட் மொர்டாலிட்டி ரேட். ஐஎம்ஆர் எம்எம்ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெத்ஸ் அதிகமாக இருக்கும். டெத்ஸ் அதிகமாக இருந்தால் பாப்புலேஷன் க்ரோத் குறையும் இல்லையா? ஸோ திஸ் வில் பி, அவங்க கேட்டாங்க நாட் அ காஸ் பாப்புலேஷன் க்ரோத். பாப்புலேஷன் நடக்காது அப்படின்னா வீல் நடக்காது. ராபிட் டிக்ளைன் இன் எம்எம்ஆர் ஐஎம்ஆர் டெத் ரேட்ஸ் கம்மியாச்சுன்னா க்ரோத் அதிகமாக இருக்கும். இது ஒரு காஸ் தான். தென் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ரீப்ரொடியூசிவ் ஏஜ் குரூப். ரீப்ரொடியூசிவ் ஏஜ் குரூப்பில் நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக இருந்தாங்க, நிறைய ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதால நம்மளுக்கு லைக் எப்படி சொல்கிறது, அதிகமான பாப்புலேஷன் க்ரோத் அதிகமாக இருக்கும். ஓகே, நெட் சாரி. Okay, next question. Identify the incorrect statements from those given below. RCH, Reproductive and Child Program, created awareness among people about various reproduction aspects. The correct statement. Sexually transmitted diseases can be avoided by educating people with proper information about reproduction, adolescence and relatives. எஸ்டிடிஸ் வந்து நம்ம கரெக்டாக reproduction அவேர்னஸ் கொடுக்கும்போது அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இட்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அல்ட்ராசவுண்ட்ஸ் ஹேவ் பீன் பேண்ட். அல்ட்ராசவுண்ட்ஸ் as it was used for fetal sex determination based on chromosomes. இந்த இதுக்கு வந்து யூஸ் பேன் பண்ணது அல்ட்ராசவுண்ட் இல்லை, இட் இஸ் அம்னியோசிந்தசிஸ். அம்னியோசிந்தசிஸ் தான் பேன் பண்ண, அல்ட்ராசவுண்ட் கிடையாது. ஸோ இக்கே ஸ்டேட்மெண்ட் வில் பி ஆப்ஷன் சி. Select the correct statements which include steps implemented by the government to control the increase of population increase வந்து கண்ட்ரோல் பண்ணி என்ன ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்துக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் தி பிரைஸ் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ்ஸ் ஸோ தேர் அவைலபிள் டு ஆல். திஸ் இஸ் நாட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பிரைஸ் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் இன்க்ரீஸ் பண்ணால்
அது இட்ஸ் நாட் அது கவர்மெண்ட் பண்ண இது இல்ல. அட்வர்டைசிங் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்மால் ஃபேமிலி ஸ்லோகன்ஸ் லைக் ஹம் தோ ஹமாரே தோ. ஹம் தோ ஹமாரே தோன்னா இங்கிலீஷ்ல நம்மளுக்கு தமிழ்ல சொன்னோம்னா லைக் வி டூ ஃபாரஸ்ட் டூ லைக் ஓகே நாம் இருவர் நமக்கு இருவர். நாம் இருவர் நமக்கு இருவர்னு அர்த்தம் தமிழ்ல. ஹம் தோ ஹமாரே தோன்னா லைக் நாம் இருவர் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நமக்கு இருவர்னா டூ சில்ட்ரன்ஸ் 2 பேர். ஒரு ஒரு ஸ்மால் ஃபேமிலி. இந்த சீரியல் கொடுக்குற நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்லோகன்ஸ் இது பண்ணி நம்மளுக்கு லைக் அது அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ரைசிங் தி மேரேஜபிள் ஏஜ் ஆஃப் ஃபீமேல்ஸ் பை 18 and 21 years. This is the statement. Both option D. CDRA stands for CDRA என்ன வரணும்? சஹலி. CDRA சஹலி. CDRA stands for கேட்டிருக்காங்க. CDRA stands for சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். CDRA சஹலி ஒரு ட்ரக் சம்பந்தப்பட்டது தான். ஸோ சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டிஸ்ட்ரிக்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லாம் இருக்காது, டெமட்டாலஜிலாம் இருக்காது. சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் ஆப்ஷன் சி. A natural method of contraception periodic abstinence is periodic abstinenceனா அந்த ஒரு fertile period இருக்கு இல்லையா 10 to 17 10 to 17 தான் fertile period. ஓம் ரிலீஸ் வந்து மோஸ்ட்லி அந்த இடத்துல நடக்கும். அந்த ஓம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம ஃபர்டஸ் பண்ணாமல் அப்சைன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன் கான்ட்ராசெப்ஷன் இருக்கும். இஸ் கால் அப்சைனிங் ஃப்ரம் குவார்டர்ஸ் ஃப்ரம் டே 10 to 17. டே 10 to 17 நீங்கள் இருக்க பாருங்க மென்ஸ்ட்ரல் சி. சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எஸ்டிடிஸ் லீட் டு ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் சிவியர் காம்ப்ளிகேஷன் லீட் டு ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் அபார்ஷன் ஸ்டில் பர்த் எக்ஸ்பெக்ட் ப்ரெக்னன்சி இட் வில் காஸ் ஆல் எல்லாமே காஸ் பண்ணோம். அபார்ஷன் இருக்கும், ஸ்டில் பர்த் எக்ஸ்பெக்ட் ப்ரெக்னன்சி என்ன சொன்ன பார்த்தீங்களா? நார்மலாக இம்ப்ளான்ட் ஆகிற இடத்துல தவிர அதாவது எண்டோமெட்ரியம் தவிர வேறு எங்கே இம்ப்ளான்ட் ஆனாலும் இட் இஸ் எக்ஸ்பெக்ட் ப்ரெக்னன்சி. In order to combat infertility, special techniques are used like ARTs. நம்ம பார்த்த அந்த ஜிப் கிஃப்ட் ஐசிஎஸ்ஐ இடி எல்லாமே இந்த ஏஆர்டி கீழே தான் வரும். இன்ஃபர்டிலிட்டி வந்து யூஸ் ஏஆர்டி அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜி ஆப்ஷன் பி. MTPs are harmful to mother and fetus during this trimester. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இது இட் இஸ் சேஃப். அதுக்கப்புறமா கிரேட்டர் தேன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இட் இஸ் நாட் சேஃப். ஸோ இட் வில் பி harmful during the second trimester. MTPs are harmful to mother and fetus during the second trimester. Okay. Niro is a popular brand of condom. Saheli is female contraceptive pill. அதே மாதிரி நம்ம காண்டம்ல பார்த்தீங்கன்னா நிரோ இஸ் பாப்புலர் பிராண்ட் ஆஃப் காண்டம். இது ரெண்டு சீட்ல கொடுத்துருப்பாங்க நிரோ காண்டம். ஓகே. மேட்ச் ஃபாலோவிங் நேச்சுரல் மெத்தட்ஸ். நேச்சுரல் மெத்தட்ஸில் உங்களுக்கு வந்து என்ன இருக்கு? காய்டஸ் இன்டர்கோர்ஸ் நேச்சுரல் மெத்தட். ஐயூடிஸ். ஐயூடிஸ் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வி ஹேவ் மல்டிலோட் 375 காப்பர் ரிலீசிங் ஐயூடி, LNG-20 ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி. வெதர் மெத்தட்ஸ். வெதர் மெத்தட்ஸ் வில் பி காண்டம்ஸ். உங்களுக்கு காண்டம் அண்ட் டைஃப்ரம்ஸ். ஸோ நிரோது காண்டம் மேலே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இட் இஸ் காண்டம். பேரர் மெத்தட் டைஃப்ரம் காண்டம் பேரர் மெத்தட். சர்ஜிக்கல் மெத்தட் வெசக்டமி, ஸ்டெரிலைசேஷன் ரெண்டுமே சர்ஜிக்கல் மெத்தட் தான். ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் ப்ராப்பர்ட்டியும் ஒரு ஐயூடி இருக்கு பாருங்க. ஓரல் கான்ட்ரசெப்டிவ் சஹலி. ஸோ 1 1A ஒன்று எல்லாமே ஏ. 2 வந்து 3 இருக்கணும். BBI 2 வந்து BDI இங்கே இருக்கு பாருங்க ஆப்ஷன் பி. 3 வந்து 2 இருக்கணும். அது C&F. எஸ் C&F 4H. ஸோ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். ஆப்ஷன் பி. தி பெரியர் மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் கேன் பி யூஸ்ட் பை மேல்ஸ் ஒன்லி. ஃபீமேல்ஸ்க்கும் இருக்குது. மேல்ஸுக்கு காண்டம்ஸ், ஃபீமேல்ஸுக்கு வந்து லைக் காண்டம்ஸ், சிமில் காண்டம்ஸ் இருக்குது. டைஃப்ரம் வால்ஸ் தான் இருக்குது. கேன் பி மேல்ஸ் ஒன்லி சொல்லியிருக்காங்க. இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ப்ரிவென்ஸ் ஃபிசிக்கல் மீட்டிங் ஆஃப் ஃபிசிக்கல் மீட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணோம். ஆர் யூஸ் தி டைம் ஆஃப் காய்டஸ். இஸ் காண்டஸ் இட் இஸ் காண்டஸ் பண்ணும்போது தான் இட் இஸ் பின் யூஸ்டு. யூ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ பிஎன்சி கரெக்ட் ஆப்ஷன் சி. ஓகே. மேட்ச் தி ஃபாலோயிங் காலம்ஸ். LNG-20 இஸ் ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி. லிப்பிள்ஸ் லூப் இஸ் நான் மெடிக்கல் ஐடி. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு என்செட். லிப்பிள்ஸ் லூப் என்ன ஐடி? நான் மெடிக்கல் ஐடி. நான் மெடிக்கல் ஐடினா லிப்பிள்ஸ் லூப் இது நான் வச்சுக்கணும். மல்டி லோட்னா காப்பர் இல்லையா? A1 B3 C2 A1 B3 C2 A1 B3 C2
ஆப்ஷன் டி. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் சாப்டர். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சாப்டர் தான். சில ரொம்ப கம்மியான திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும் இந்த சாப்டர் வந்து. ஸோ என்சிஆர்டியில் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இயற்கை 2 தான், எம்டிபி சிவிலைசேஷன் 1971. தென் மேசிவ் ஃபாலோயிங் இதுதான். ஏஆர்டியில் இருக்கிற எல்லா ஃபுல் ஃபார்மும் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு கான்ட்ரசெப்ஷன் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அதோட சில டீட்டெயில்ஸ், அது என்ன ஃபங்க்ஷன், அது என்ன எக்ஸாம்பிள்ஸ், காப்பர் என்ன எக்ஸாம்பிள், ஹார்மோன்ஸ் என்ன எக்ஸாம்பிள், பெரர் மெத்தட் எக்ஸாம்பிள்ஸ், அதோட எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. யா, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.